ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் சாத்கர் மலையை பற்றி பார்க்க போகிறோம். பெர்னம்பெட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுடைய ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெள்ளூர் மாவட்டம் பெர்னம்பெட் நகராட்சி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் பேர் தான் சாத்கர். இங்கே என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 பழமை வாய்ந்த கட்டிடங்கள், 7 வாசல்கள், 7 ஏரிகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் 25 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே 7 விதமான பழங்களும் கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெர்னம்பெட்லேருந்து நம்மளுடைய ட்ராவலிங் ஆரம்பிச்சுட்டு புத்துக்கோயில் தாண்டணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சாத்கருக்கு போகிறதுக்கு உண்டான ரூட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதே ரூட்டில் தொடர்ந்து போயினே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சாத்கருக்குள்ளே ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்குக்கு எதிரில் ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் இருந்து தான் நம்மளுடைய ட்ராவலிங் ஆரம்பிக்க போகிறோம். ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். பார்க்குறதுக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கால் அதிகமாக வலிக்கும். இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம போகிற ரூட். கீழே மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில இலைகள் இருக்குது. அந்த இலைகள் கையில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், அரிச்சு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுதான் கிணறு. இது மேலே போய் பார்த்தா இதனுடைய அருமை உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு சாத்கர் ஃபேமஸாக இருக்கிறது சீதாப்பழம். அடுத்த மாதம் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. மற்றபடி சாத்கர் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த வீடியோவுக்கு அப்புறமா நீங்கள் சாத்கடியை லைக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதை பாருங்கள், இதுதான் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல சிப்பாய்கள் இருப்பாங்க. பட் கிணறு அப்படின்னு சொன்னால் ஆழமாக இருக்கும், தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 பீரங்கிகள் நிற்க வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மழை அதிகமாக பெஞ்சதுனால உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கு. பாருங்கள் எப்படி உடஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ரூம் இருக்குது பாருங்கள். இந்த 2 ரூமில் சிப்பாய்கள் தங்குவாங்க. இதுதான் பீரங்கி நிற்க வைக்கிறதுக்கு உண்டான இடம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேலே இருந்து வியூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இதுதான் பெர்னம்பெட். தூரத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியுது. இந்த வீரர்கள் இருக்கிற சின்ன ரூமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு சின்ன ரூம், 2 ரூம் கட்டியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீரர்கள் இந்த ஒரு சின்ன இடத்துல நின்றுடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளி தோற்றத்தில் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிணறு மாதிரி தான் தெரியுது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கூட அது கிணறு மாதிரி தான் தெரியுது. இந்த கிணறு கிட்ட இருந்து ஊருக்கு வீடியோ பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ பாருங்கள். அடுத்த ட்ராவலிங் ஆரம்பித்தோம். இங்கே தான் நம்மளுடைய முதல் அந்த பழமை வாய்ந்த கட்டிடத்தை பார்க்க போகிறோம். இது இந்த மலைக்கு மேலே இருக்குது இந்த கட்டிடம். இந்த கட்டிடத்துக்கு போக முடியல நம்மளால். அதனால் சரி அடுத்த கட்டிடங்களை மட்டும் பார்த்துன்னு போயிடலாம். இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கல்லுங்களை வெட்டி கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி சூப்பராக வச்சுருக்காங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியல. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரிகளில் இருக்கிற தண்ணி வீணாகிடக்கூடாது, அதனால் தடுப்பணை மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகிற இடம் ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ போகிற ரூட்டு ஜானுல்லா ஷா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் இறந்து அவருடைய நினைவிடம் இருக்கிற இடம்தான் அது. சப்போஸ் வெயில் காலத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உட்காந்துரும். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இது பாருங்கள், படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது என்ன ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதை செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் படிக்கட்டு. நைட்டில் ஆளுங்க இந்த இடத்துக்கு போவாங்க. அதனால் யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி படிக்கட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குது. இது எத்தனை அடி ஆழம் போகுது அப்படின்னு சொல்லியே தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுக்கு பிறகு போயிட்டு இருந்தோம். அவன் ஏதோ நின்று காலை தட்டினே இருந்தான்.
என்னடா ஆச்சு இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலே வந்தான். மேலே வந்துட்டு கூட காலை நோண்டிகிட்டே இருந்தான். என்ன ஆச்சுன்னா, நான் வீடியோ பிடிச்சினே வரும்போது இந்த எறும்புகளை வந்து நோண்டி விட்டுட்டேன் போல். பின்னாடி வந்து இவங்களுக்கு எறும்பு கடிச்சிருச்சு. இதை வந்து இன்க்ளைண்டாக ஏற வேண்டிய ஒரு பிளேஸு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப கஷ்டமாக ஏறணும். ரொம்ப ஈஸியாக ஏறிட்டாங்க இவங்க 2 பேர். ஏன்னா மழை இல்லாதனால அவ்வளோ எதுவுமே தெரியல இந்த இடத்துல. மழை இருந்துச்சுன்னா ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் முதல் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வாசல். அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்கும். நைட்டில் ஏறும்போது இதெல்லாம் அவ்வளோ தெரியவே தெரியாது. ரொம்ப ஈஸியாக ஏறிடுவாங்க ஆளுங்க. பட் காலையில் ஏறணும் அப்படின்னு சொன்னால் பயந்துடுவாங்க. இறங்கி வரும்போது பயந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த மட்டும்தான் நான் சொல்லுவேன். கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்மையாக பயம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வியூ இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அனோகோண்டா பாம்பு எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே இந்த பூ மாதிரி ஒரு வியூ சூப்பராக இருக்குது. நைட் டைமிங்கில் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம். உக்காந்துட்ருப்போம். இங்கே அடிக்கிற காற்று வேறு எங்கேயும் அடிக்கவே அடிக்காது. அந்த மாதிரி இங்கே காற்று பலமாக அடிக்கும். அடுத்து இந்த இடத்துல தான் இறங்கி போகணும். ஆனால் இப்போது இந்த பில்லெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நாம் வரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தலைக்கு மேலே இருக்கும் இந்த பில்லு. இதை பாருங்கள், இது வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கியிருப்பாங்க போல் மசாலா இருக்கிறதுக்காக. இந்த ஒரு இடமும் கொஞ்சம் பயந்து ஏறுற மாதிரியே இருக்கும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் காற்று அதிகமாகவே அடிக்கும். இதுதான் 2வது வாசல். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 வாசல்கள் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்லுங்க எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இப்படி தான் கல்லை உடைக்கிறாங்க. எப்படி ஓட்டையை போட்டுட்டு கல்லை உடைச்சி இந்த மாதிரி நிற்க வைக்கிறாங்க. எத்தனை பேர் சேர்ந்து இந்த கல்லை தூக்கி நிற்க வைக்கிறாங்கன்னு தெரில. ஃபைனல் ஸ்டேஜ் ஜானுல்லா ஷா ஹில்ஸ், ஜான்சா மலை, ஜானி ஷவாலி அப்படின்னு சொல்கிற பஹாடு. இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். தண்ணியும் இருக்குது. நம்ம நினைக்க வேண்டிய அடுத்த 2ஆம் 3ஆம் கட்டிடம் பார்க்குறதுக்கு வரப்போகிறோம். இதுதான் அந்த கட்டிடம். ரொம்ப பழமையான கட்டிடம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செதுக்கிறதுக்கு அது கொஞ்சம் பாருங்கள். இந்த ஒரு கல் பாருங்கள், ஒரே ஒரு கல்லை கிட்டத்தட்ட 4 ஷேப்பாக கட் பண்ணி ஒரே கல்லில் ஒரு நட்டிரம் மாதிரி கட் பண்ணி அதை உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் கொடுத்து சூப்பராக நிற்க வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த 2வது கட்டிடத்தை ஈஸியாக எல்லா பேரும் ரீச் பண்ணிடுறாங்க. அதனால் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு காதல் கோட்டையாக மாற்றிட்டு இருக்காங்க இந்த இடத்தையே. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு ஆட்டுக்கல் இருக்குது. அந்த ஆட்டுக்கல்லை கூட பேர் சிம்பிள் எழுதிட்டு போயிருக்காங்க யாரோ. எடுத்துன்னு போன தண்ணி வந்து காலி ஆகிடுச்சு. சரி, இங்கே இருக்கிற தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். தம்பி தண்ணி எடுத்தான். பாருங்கள், தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. வாட்டர் கேனில் பார்க்கும்போது கூட நல்லா இருக்குது. இந்த தண்ணி அப்படியே குடிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நாய் கடித்தவங்க கண்டிப்பாக தண்ணியை குடிக்காதீங்க. இதுதான் ஜானுல்லா ஷா அவர்களின் நினைவிடம். நம்ம நைட்டில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் தூங்குவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலலாம் பாறைகள் இருக்கிறதுனால காற்று கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கும். இல்லைன்னா காற்று அடிக்கிற வேகத்துக்கு பிரிச்சிட்டெல்லாம் பறந்து போயிடும். அது இல்லாமல் மழை தூரிச்சு அப்படின்னு சொன்னால் கொண்டாட்டம் திண்டாட்டம் தான் இந்த இடத்துலலாம். நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது. இந்த இடத்துல இருந்து பாருங்கள், பெர்னபெட் எப்படி எவ்வளோ சின்னதாக தெரியுது. இது பெர்னபெட். இதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது சாத்கட்.
இந்த மலையில் இருந்து பார்த்தா இங்கேயும் ஒரு ஏரி தெரியுது. ஏரிங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வீடியோ எடுக்கலை. இதை பார்த்திங்கன்னா 2வது கட்டிடம், 3வது கட்டிடம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மலையில் ஒரு சின்ன கட்டிடமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், அதுதான் 4வது கட்டிடம். இந்த பிளேஸ் பாருங்கள், தண்ணியை தேக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸை கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு பிளேஸ் கூட இருக்குது. இந்த பிளேஸ் பாருங்கள், இந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுடைய நாகப்பழம். அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தொண்டை சீக்கிரமாகவே கட்டிக்குது. ஆனால் இப்போ சீசன் இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பார்த்தா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 பழமை வாய்ந்த கட்டிடங்களை பார்க்கணும், 5 வாசல்களை பார்க்கணும், இருக்கிற எல்லா ஏரியாவையும் பார்க்கணும், ஒரு வழியாக போயிட்டு மற்றொரு வழியாக வர ஒரு குகை இருக்குது, அதை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் எக்கோ, நாம் கத்துற சவுண்டு மறுபடியும் நம்மளுக்கே ரிட்டர்ன் கேட்கும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அதை பார்க்கணும். மனிதர்களால் செய்யப்பட்ட பாறைகள் கொண்ட படிக்கட்டுகள் ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகணும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம கூடவே இருங்க. அடுத்த வீடியோவும் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன்.